பிறகு எப்படி உங்களுக்கும் குதிரை நகரத்து கூந்தல் முனிவருக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டது? அதாவது அந்த குதிரை நகரத்துடைய பெருங்குதிரை வைத்திருக்கக்கூடிய அந்த முனிவர் என்ன கேட்டார்னா, ஒரு டம்ளர் கேட்டிருந்தா கூட நான் பயன்படுத்துகிற டம்ளர் கொடுத்துருப்பேன், ஒரு நோட் புக்கு கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன், நான் பயன்படுத்துகிற அந்த டிவிடியை கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன். ஆனால் சிலதெல்லாம் நமக்குன்னு தனியாக பயன்படுத்துவோம். அந்த மாதிரி சமாச்சாரங்களை நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா எதை பார்த்தாலும் உண்மையே இருக்காது, சிரிச்ச முகத்தோடு அப்போ தான் கேமராவில் பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்து தான் ஆகுது. அதனால தான் அவருக்கும் நமக்கும் சில விஷயங்கள் ஒத்து வரல. அதனால தான் அதை நான் கொஞ்சம் தள்ளியே நின்ட்டேன். சாமிஜி அவர்களே, பொதுவாக ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு டிஆர்பி ஏறுவதற்கு என்னென்னவோ பண்ணுவார்கள். ஆனால் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து மிட் நைட் மசாலா, ரகசிய கேள்விகள் எல்லாவற்றையும் முறியடித்து விட்டு டாப்பிலே போய் டிஆர்பி பயங்கரமாக ஏறிவிட்டது எப்படி? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி என்னுடைய டிவிடி இந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகிருக்கு அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் ஒருத்த வாரம் போன வாரம் டிவிடி வாங்கிட்டு போய் பிரிண்ட்டு சரியில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டான். கிளாரிட்டி இல்லை, இருட்டாக இருக்குதுன்னு. நம்ம அவார்டுக்கு படம் எடுக்கலை, அன்றாயருக்கு படம் எடுத்துக்கலாம். சாமிஜி, இந்த படத்தில் நடித்தது நீங்கள் இல்லை என்று சொல்கிறீர்களா? ஏன்னா ஜனங்க பார்த்துட்டு இருக்கா, கரெக்டாக சொல்லுங்கள். தம்பி, முட்டாள்தனமாக பேசக்கூடாது. சும்மா மைக்கு கிடச்சிதுன்றதுக்காக எந்த வார்த்தைனாலும் கேட்டு ஒருத்தனை டென்ஷன் ஆகக்கூடாது. நான் டென்ஷனானு பார்ட்டி ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்க, ஆனால் என்ன மாதிரி ஒரு 9 பேர் கூட இருக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. சில பேர் அந்த மாதிரி பார்த்துட்டு என்கிட்ட கேட்டான், இந்த மெத்தடு எங்களுக்கு காலேஜில் சொல்லிக் கொடுக்குமான்னு. நான் அதுக்கு டிப்ளமா இன் கால் போடும் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் போட்டு காசு போடுங்களாம். எனக்கு அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய சிசிஐக்கு தெரியும். சாமிஜி, உங்களுடைய குருநாதர்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க?